வணக்கம்பா. இன்னைக்கு அரக்கனையே ஓட விட்ட 3 ஆடுகளின் கதைய பத்தி பார்க்கலாம். ஒரு காட்டு பகுதியில 3 ஆட்டுகள் வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க. அந்த 3 உருவத்துல வேற வேற மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு ஆடு ரொம்ப குட்டியாவும், இன்னொன்னு கொஞ்சம் சுமாரான உருவ ஆடாகவும், ஆனா இன்னொரு ஆடு ரொம்ப பெரிய ஆட்டுக்கெடாவாகவும் இருந்தது. ஒரு நாள் அந்த குட்டி ஆடு சொல்லுச்சு, நாம காட்டோட இந்த பகுதியில இருக்கிற எல்லா புல்லையும் தின்னுட்டோம். இப்ப நாம காட்டோட அடுத்த பகுதிக்கு போவோமான்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த சுமாரான ஆடு சொல்லுச்சு, காட்டோட அந்த பகுதிக்கு போக நாம் அந்த ஆத்த கடக்கணும். அதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி அந்த பாலம்தான். அதையும் ஒரு ராட்சசன் பாதுகாக்கிறான். அவன்று நம்மள பாலத்தை கடக்க விட மாட்டான்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த ஆட்டுக்கேடா சொல்லுச்சு, நான் தான் பலசாலியாக இருக்கன்ல, நான் போய் அவனை முட்டி தள்ளி விட்டுறேன். அதுக்கு அப்புறம் நீங்க வாங்க, நாம் அந்த பாலத்தை கடந்துடலாம்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த குட்டியாடு சொல்லுச்சு, ஒருவேளை அவன் திரும்ப வந்துட்டா நாங்க 2 பேரும் இந்த பக்கம் மாட்டிக்குவோம். அந்த அரக்கன் உஷாராகிட்டா உன்னாலையும் திரும்ப வர முடியாதுன்னு சொல்லுச்சு. உடனே 3 ஆடும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. அதுபடி அந்த குட்டி ஆடு மெதுவா பாலத்துல நடந்து போச்சு. குட்டி ஆட்டோட காலடி சத்தம் கேட்டதும் தூங்கிட்டு இருந்த அரக்கன் மெதுவா எந்திரிச்சு பார்த்தான். குட்டி ஆட்டை பார்த்த அந்த அரக்கன், என் பாலத்தை பயன்படுத்த உன்னை அனுமதிக்க முடியாது, அதனால உன்னை திங்க போறேன்னு சொன்னா. அதுக்கு அந்த குட்டி ஆடு சொல்லுச்சு, நானே ரொம்ப குட்டியா இருக்கேன், என்ன தின்னா உனக்கு எப்படி பசி போகும், அதனால என்ன இந்த ஆத்த கடக்க விடு, என்ன தேடி இன்னொரு பெரிய ஆடு வரும், அத நீ புடிச்சு தின்னுக்கோன்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த அரக்கன் சொன்னா, நான் உன்னையும் தின்னுடுறேன், அந்த பெரிய ஆடு வந்தா அதையும் தின்னுறேன்னு சொன்னான். அதுக்கு அந்த குட்டி ஆடு சொல்லுச்சு, நான் அந்த பக்கம் ஆபத்து இல்லாம போனாதான் அடுத்த ஆடு இங்க வரும், நீ என்ன கொன்னுட்டா ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பெரிய ஆடு இங்க வராதுன்னு சொல்லுச்சு. உடனே அந்த குட்டி ஆட்ட பாலத்தை கடக்க வழி விட்டான். குட்டி ஆடு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா அந்த சுமாரான ஆடு பாலத்துல ஏறி நடக்க ஆரம்பிச்சுச்சு. அந்த ஆட்டை பார்த்த அரக்கன், நீதான் அந்த பெரிய ஆடா, நான் உன்னை திங்க போறேன்னு சொன்னான். அதுக்கு அந்த சுமாரான ஆடு சொல்லுச்சு, அந்த பெரிய ஆடு பின்னாடி வருது, என்னையும் அந்த பக்கம் போக விட்டனா தான் அந்த பெரிய ஆடு இங்க வரும்னு சொல்லுச்சு. உடனே அரக்கனும் அதுக்கு வழி விட்டான். அடுத்ததான் அந்த ஆட்டுக்கெடா வந்துச்சு. அத பார்த்த அரக்கனுக்கு ஒரே சந்தோஷம். ஆகா, ரொம்ப பெரிய ஆடு, பாவம் பார்த்து 2 ஆடுகளை அந்த பக்கம் போக விட்டதுக்கு நமக்கு நல்ல விருந்துன்னு நினைச்சான். மத்த ஆடுகள் மாதிரியே இந்த ஆடும் நம்ம கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைச்சு எழுந்திருச்சு நின்னான் அரக்கன். அப்ப அந்த ஆட்டுக்கெடா மெதுவா பின்னாடி போச்சு. இந்த ஆடு என்ன செய்யுதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த ஆடு ஓடி வந்து அந்த அரக்கனை முட்டி தள்ளி விட்டுச்சு. அத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அரக்கன் அப்படியே ஆத்துக்குள்ள விழுந்துட்டான். அவன் எழுந்து பாலத்துக்கு வர்றதுக்குள்ள அந்த ஆட்டுக்கெடா அந்த பக்கம் போயிடுச்சு. ஆத்துக்கு அந்த பக்கம் போக தங்களோட திட்டப்படி எல்லாம் சரியா நடந்தத நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க. அந்த 3 ஆடும் அங்க புதுசா இருந்த புல்வெளி எல்லாத்தையும் ஆசையோட சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. என்னப்பா கதை நல்லா இருந்துச்சா?